நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைகள் மிகவும் மோசமான நிலைமைகளாக இருக்கிறதே. என்னுடைய நிலைகள் மாறுமா? நான் புறஜாதிகளுக்கு முன்பாக, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு முன்பாக மிகவும் கீழான நிலையிலே, மிகவும் அவமானமான நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் யோசிக்கலாம். யோசேப்பை போல, யோசேப்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். ஆனால் எகிப்து தேசத்திலே அவன் பல பாடுகளுக்கு மத்தியிலையும் எகிப்தியர்களுக்கு முன்பாக மிகவும் அவமான ஒரு சூழ்நிலையிலும் அவன் காணப்பட்டான். அவனுடைய இருதயம் எல்லாம் அங்கலாய்த்துக் கொண்டிருந்தது. ஆனால் கர்த்தர் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் இன்றைக்கு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சகரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். ஆண்டவர் எப்படி உங்க நிலை இருந்ததோ அதை தலைகீழாக மாற்ற விரும்புகிறார். நீங்கள் அவமானப்பட்டு நீங்கள் தலை குனிந்திருக்கலாம். அந்த இடத்துல உங்க தலையை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடன் பிரச்சனையினால கடனாளி என்கிற பெயர் வாங்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை கடன்களை கொடுக்கிறவர்களாக, நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக தேவன் மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பல பேருக்கு முன்பாக நீங்கள் கெட்ட பேரை வாங்கி இவ்வளவுதான் உங்க லைஃப்னு அவங்க உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் போட்டு, ஒரு ரவுண்ட போட்டு உங்களை உள்ள உட்கார வச்சிருக்கலாம். அதை கர்த்தர் மாற்றி இன்றைக்கு அப்படிப்பட்ட சாபங்களை எல்லாம் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு அவர் அற்புதங்களை செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, புறஜாதிகளுக்கு முன்பாக நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தீர்களோ அதை கர்த்தர் இந்த நாளிலே தலைகீழாக மாற்றப் போகிறார். கஷ்டத்துக்கு மாறாக உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் வரப்போகிறது. உங்கள் துக்கத்துக்கு மாறாக ஒரு பெரிய மன மகிழ்ச்சி வரப்போகிறது. எப்படி புறஜாதிகாரர்கள் உங்களை எப்படி பார்த்தார்களோ, மிகவும் கேவலமாய், மிகவும் ஏளனமாய் பார்த்தார்களோ, அதே போல அந்த ஜனங்களுக்கு முன்பாக உங்களை நான் ஆசீர்வாதமான ஜனங்களாக, அவர்களுக்கு முன்பாக ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஜனங்களாக நிச்சயமாய் கர்த்தர் மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. புறஜாதிகளுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப வெட்கப்பட்டிருந்தீங்க, ரொம்ப சாபமா இருந்தீங்க. ஆனா அதே புறஜாதிகளுக்கு முன்பாக நான் உங்களை ஆசீர்வாதம் உள்ள ஜனமாக நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சொன்னாருன்னா உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நிலையை மாற்ற முடியும். கர்த்தர் சொன்னாருன்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலையை மாற்ற முடியும். கர்த்தர் சொன்னாருன்னா உங்களுடைய வாழ்க்கையுடைய சூழ்நிலையை மாற்ற முடியும். கர்த்தர் சொன்னாருன்னா உங்க குடும்பங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட பெயர்களை மாற்ற முடியும். கர்த்தர் சொன்னாருன்னா உங்க தெருவில், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலையை மாற்றி உங்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தினராக கொண்டு போக முடியும். இந்த நாள் ஒரு மாற்றத்தின் நாளாக, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய காரியங்களை பெற்றுக்கொள்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.